அவன் தான் கொண்டிருப்பான். அவன் குடும்பத்துல ஒருத்தரும் உயிரோடு இருக்கக்கூடாது. நான் இப்பவே வரேன். ஐயோ குமாரு போயிட்டீங்களா குமாரு? ஐயோ ஐயோ குமாரு எங்க அவன் எங்கடா? அங்க போக போடா வாடி கழுத. என்ன நடந்துச்சு சொல்லு. எதுக்கு கொலை பண்ணு சொல்லு. சொல்லு சொல்லுடி. என் தம்பிய கொலை பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் எங்க தெரிய வந்துச்சு? எதுக்கு கொலை பண்ண? உண்மைய சொல்லுடி. சொல்லுடி. நீ கொலை பண்ணலாம் வேற யாரு நீ பண்ணாங்க? சொல்லுடி. நேத்துங்க எழுந்து. நீ கொலை பண்ணல. நீ கொலை பண்ணல இல்ல. சரி 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 சரி. டேய் போங்கடா. வேற யாரு கொண்டாங்க? யார் யார் வந்தாங்க? எங்க இருந்து வந்தாங்க? எப்படி வந்தாங்க? எத்தனை பேர் வந்தாங்க? சொல்லு சொல்லு சொல்லு. 3 பேர் வந்தாங்க. குடிசைக்குள்ள அறுவாடுல வெட்டிட்டாங்க. யாரு யாரு சொல்லு. தங்க பாண்டியோட பையன் அவனோட 2 டேய் 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 தங்க பாண்டி நீ செத்தடா. அவதான் கொலைகாரின் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னடா கூட்டம் போட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? முதல்ல அவளை அரெஸ்ட் பண்ணுங்க. நீ தானே என் தம்பியை கொன்ன. கடவுளா இருந்தாலும் சரி, அவன் அப்பனா இருந்தாலும் சரி, இந்த கோட்டை தாண்டி எவனாவது எங்க ஐயா கிட்ட வந்தீங்க, அவன் தலையை இதே இடத்துல உருளுண்டா. சோத்துக்கு வழி இல்லாத நாய் என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சா? விடுங்கடா விடுங்கடா. டேய் வேலை முதல்ல ஆக வேண்டியதை பாருடா. சுரேந்தர் தான் கொலை செஞ்சாலும் அவ சொல்லிட்டான். இன்ஸ்பெக்டர் அவ சொன்னதை எழுதிக்க. சரிங்க. டேய் என்னன்னு எழுத போறீங்க சார்? சுரேந்திரன் தான் கொலை பண்ணான்னு ரிப்போர்ட். இந்த கொலையை டெல்லியில இருக்கிற பிரதம மந்திரி தான் செஞ்சாருன்னு நான் ரிப்போர்ட் கொடுத்தேன்னா எழுதிக்குவியா? 3 நாளா எங்க சுரேந்திரன் மெட்ராஸ் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல ஜுரத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். போய் பாத்துக்கங்க. இந்த கொலையை இவதான் செஞ்சா. குமார இவ கொலை பண்ணல. நீதான் கொலை பண்ண வச்ச. உன் பையன் தான் கொன்னான்னு இவ சாட்சி சொல்றா. என் பையன் கொலை பண்ணானா? சொல்லு. இதை விடுங்க. சொல்லு சொல்லு. அடிக்கிறதா? ஒண்ணுடுவேன். உன்னை வெட்டி கூறு போட்டுவேன். சொல்லுடி. உண்மை சொல்லு. யாரு கொலை பண்ணாங்க? சொல்லுடி. சொல்லு. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நானே ஒத்துக்கிறேன். நான் தான் பண்ணேன். நீங்க ஒண்ணும் பண்ணிடாதீங்க. எழுந்துரு. கேட்டீங்கல்ல? எல்லாரும் கேட்டீங்கல்ல? அவளே ஒத்துக்கிட்டா. அரெஸ்ட் பண்ணுங்கயா. நில்லு. எங்கடா போற? அவ ஒத்துக்கல. இதோ இவன் தான் ஒத்துக்க வச்சான். இப்ப நான் ஒத்துக்க வைக்கிறேன். எழுந்துரு. திருட்டு நாய. சொல்லு. யாரு நீ கொலை பண்ணது? சொல்லு சொல்லு. போயா சொல்லு. சொல்லு.
குமார யார் கொண்டாங்க? யார் கொண்டாங்கன்னு சொல்லு. நான் கொலை பண்ணல. சுரேந்திரன் தான் கொலை பண்ணா. ஏய் ஏய் எஸ்ஐ, கேட்டல்ல? அந்த மினிஸ்டரோட பையனை அரெஸ்ட் பண்ணு. ஏய் என்னடி அவரு கேட்டா அவருக்கு ஏத்த மாதிரி, இவரு கேட்டா இவருக்கு ஏத்த மாதிரி சொல்ற? யாராவது ஒருத்தர் பேரை சொல்லு. என்ன நடந்ததுன்னு ஒழுங்கா சொல்லு. உண்மையை சொல்றி. சொல். நான் தான் வள்ளியூர் வள்ளிலையா. சரி ஐயா. இவங்கெல்லாம் என்ன அடிக்கிறாங்க பெரியய்யா? நான் தான் கொலை செஞ்சேன். இந்த கொலையை நீ செஞ்சியா? சோத்துக்கு வழி இல்லாம சுத்திக்கிட்டு இருந்த சுடலை ஆண்டி எப்படா சுடலையாவா மாறின? உங்க எல்லார் முன்னாலையும் கைய கட்டிக்கிட்டு நின்ன காலத்துல சுடலை ஆண்டி. உங்க அப்பன் தலைய வெட்டின நாள்ல இருந்து ஐயா சுடலை ஐயா. என்ன பாக்குறீங்க? அவனை கொலை பண்ணது நான் தான். விளங்க மாட்டுங்க. மறுபடியும் கூட்டிட்டு போய் ஜெயிலுக்குள்ள தள்ளுங்க. சார், நேத்து ராத்திரி சென்ட்ரல் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன இவன் விடியறதுக்குள்ள இந்த ஊருக்கு வந்து இந்த கொலையை பண்ணான்னு சொன்னா இந்த கேஸ் நிக்காது சார். நிக்கும் சார். எதுக்கு நிக்காது? நிக்கும். இந்த கொலையை செஞ்சு ராத்திரியோட ராத்திரியா மெட்ராஸுக்கு தப்பிச்சு போன சுரேந்திரன் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல 3 நாள் ஜுரம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காருங்கிற சர்டிபிகேட் நிக்கிறப்போ இது ஏன் நிக்காது சார்? நிக்கும். அதுலயும் நான் தான் கொலை செஞ்சேன்னா நிக்கும். ஏன்? தாழ்ந்த இனங்கிறதுனால. இந்த நாட்டுல எங்க கொலை நடந்தாலும், குற்றம் நடந்தாலும், கொள்ளை நடந்தாலும், கொடூரம் நடந்தாலும் அதை செஞ்சவன் தாழ்ந்தவன் தான். என்ன? அவன் சோத்துக்கு இல்லாதவன், தீண்ட தகாதவன், தாழ்த்தப்பட்டவன், தரித்திரம் பிடிச்சவன். ஹோட்டல்ல ஏதாவது திருட்டுத்தனம் நடந்தா உங்க பார்வையில யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க. அங்க தட்ட கழுவுறவன் தான் எடுத்திருப்பான். எதுக்குன்னா அவன் தாழ்ந்த இனங்கிறதுனால. ஒரு வீட்டுல ஒரு பொருள் காணோம்னா உங்க பார்வையில யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க. அங்க வேலை செய்யற பொண்ணு தான் எடுத்திருப்பா. எதுக்குன்னா அவ தாழ்ந்த இனங்கிறதுனால. ஒரு ஆபீஸ்ல பணம் திருட்டு போச்சுன்னா உங்க பார்வையில யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க. அங்க வேலை செய்யற பியூன் தான் எடுத்திருப்பான். எதுக்குன்னா அவன் தாழ்ந்த இனத்துல பிறந்துட்டவங்கிறதுனால. ஓனர் கார் ஓட்டுறப்போ கார் கீழே விழுந்து யார் செத்தாலும் நீங்க அரெஸ்ட் பண்றது டிரைவர் தான். எதுக்குன்னா அவன் சோத்துக்கு வழி இல்லாதவங்கிறதுனால. மில்லுல அரிசி காணோம்னா தினக்கூலி, ஃபேக்டரியில பொருள் காணோம்னா லேபர், தோட்டத்துல தேங்காய் திருடு போச்சுன்னா வேலைக்காரன். எங்க எந்த மூலையில எது நடந்தாலும் முதல்ல உங்க போலீஸ் கண்ணுங்க படுறது எங்க ஆளுங்க மேலதான், எங்க இனத்து மேலதான். அதனால நான் தான் செஞ்சேன்னா இந்த கேஸ் நிக்கும் சார். அரெஸ்ட் பண்ணுங்க. வேண்டாம் பெரியய்யா, வேண்டாம். அநியாயமா என் மேல விழுந்த குற்றத்தை நீங்க சுமக்க வேண்டாம். இத்தனை நாள் ஜெயில இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்த நீங்க மறுபடியும் ஜெயிலுக்கு போய் எனக்காக உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணாதீங்க. இது தியாகம் இல்லம்மா, வேற வழி இல்லைன்னுதான். அந்த வீரபாண்டி அவனுக்கு நியாயம் கிடைக்கணும்னு, இந்த தங்கபாண்டி தனக்கு நியாயம் கிடைக்கணும்னு உன்னை பந்து மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. அதை இந்த போலீஸ்காரங்களும் பார்த்துக்கிட்டு சும்மா நிக்கிறானுங்கன்னு தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். அது மட்டும் இல்லம்மா, அந்த களி சோறும் ஜெயில் கம்பி எனக்கு ஒண்ணும் புதுசு இல்லம்மா. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துருவேன். அரெஸ்ட் பண்ணுங்க. நில்லுங்க பெரியய்யா. பொட்ட மாதிரி அந்த சுரேந்திரன் கொலை பண்ணிட்டு ஓடி போயிட்டான். அந்த பழிய துணிச்சலோட நானே சுமந்துக்கிட்டு தாழ்த்தப்பட்டவங்களாலேயே மேலினத்துக்காரங்களை கொல்ல முடியுங்கிறத நிரூபிக்கவாது நானே ஜெயிலுக்கு போறேன். புது சரித்திரத்தை படைக்கலாம் பெரியய்யா. சபாஷ். தட்டுங்கடா, தட்டுங்க. இங்க காதடிச்சு போய் நிக்கிற இவங்க யாருக்கு கேட்காம போனாலும் இந்த நாட்டுல இருக்கிற நம்ம இனத்துக்காரங்க எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி உரக்க தட்டு. கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டா பாராட்டி பெருசா மாலை போடுவாங்க நினைச்சா தூக்கில போடுவாங்கடி. வாய மூடுங்கடா தெவடியா பசங்களா. எங்க அம்மாவை பொம்மை மாதிரி நீ ஒரு பக்கமோ அவ ஒரு பக்கமோ, ராத்திரி ஒருத்தன் பகல் ஒருத்தன் மாத்தி மாத்தி பங்கு போட்டுக்கிட்டு அணு அணுவா வாழ்க்கைய நாசமாக்கிட்டீங்களேடா. உங்க 2 பேர்ல யாரோட பொண்டாட்டின்னு சொல்லிக்க முடியாம அவ செத்தா. யாருக்கு பொறுத்தேன்னு சொல்லிக்க முடியாம தினம் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். கேளுங்கடா, எல்லாரும் நல்லா கேளுங்க. என் கூட பிறந்தவன் என்னோட படுன்னு கேட்டான். அந்த அநியாயத்தை தடுத்து நிறுத்துங்கன்னு இவங்கிட்ட போய் கேட்டா அதை தடுக்காம விரட்டிட்டா இந்த புறம்போக்கு நாய். யார் கூடவாவது படுக்கலாம் தப்பு இல்லைன்னு கதவை மூடிட்டா இந்த பொட்ட நாய். இவங்களுக்கு வேணும்னா உறவு முறை தெரியாம இருக்கலாம், வெக்கமான இல்லாம போலாம். ஆனா எனக்கு இருக்கு, நம்ம இடத்துக்கு இருக்கு. மழை வரலங்கிறப்போ, வியாதி வந்ததுங்கிறப்ப பலி கொடுத்தா மட்டும் பத்தாது. இப்படி மனுஷங்க கீழ்த்தரமா நடந்துக்கிட்டாலும் பலி கொடுக்க
பார்க்கணும். அதனாலதான் திருவிழா நடக்கிற இதே இடத்துல அவனை வெட்டிட்டு பலி கொடுத்துட்டு என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? என்ன கூட்டிட்டு போங்கடா. நானும் அப்போ இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னடி ரொம்ப அதிகமா பேசுறேன். இன்ஸ்பெக்டர், இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. போறேன் பெரியா, ஆனா திரும்ப வருவேன். இந்த விலங்கும் தூக்கு கயிறை என்ன எதுவும் பண்ண முடியாது. நீங்க என் முகத்துல துப்புன எச்சில துடைக்காம போறேன்டா. நீங்க அடிச்ச ஒவ்வொரு அடியும் ஞாபகம் வச்சுக்கிட்டு போறேன்டா. இதோ இந்த மண்ணுலதான் எங்க அம்மா உயிரை விட்டாங்க. இந்த மண்ணை கையில எடுத்து சத்தியம் பண்ணி சொல்றேன், திரும்ப இதே ஊருக்கு வருவேன். வந்து உங்க வம்சத்தையே நான் நாசம் பண்ணுவேன். உங்களை விரட்டி வேட்டையாடி நாய் மாதிரி கொல்லாம போனா நான் எங்க அம்மாவுக்கு பிறக்கலடா. இது இந்த ஊர் அம்மன்